Hi guys, I'm Deepika, TEFL certified English trainer from Phoenix Academy. நம்ம ஏ அப்படிங்கிற ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு 5 வேர்ட்ஸும் அதுக்கான மீனிங் ப்ளஸ் எக்ஸாம்பிள்ஸும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்யூ அப்படின்னா வந்து இட்ஸ் நத்திங் பட் சேயிங் குட் பாய். நம்ம யாருக்காவது வந்து கிளம்பும்போது வந்து பை பாய் குட் பாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம வந்து அட்யூ அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். அட்யூ மை ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சென்ச்சுவேட், இதுக்கு வந்து சினானிமாக நம்ம வந்து எம்ஃபசைஸ் அப்படிங்கிறதையும் ஹைலைட் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து மிகைப்படுத்தி காட்டுறதோ இல்லை வலியுறுத்தி சொல்கிறதையோ நம்ம ஆக்சென்ச்சுவேட் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் பாலிசி ஒன்லி சர்வ்ஸ் டு ஆக்சென்ச்சுவேட் தி இன்அடிக்வசி ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த ஹோம்லெஸ். அதாவது ஹோம்லெஸ் அப்படின்னா வீடு இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான ப்ரொவிஷனோட பற்றாக்குறையை மட்டுமே வலியுறுத்தி சொல்கிற மாதிரி தான் இந்த பாலிசி இருக்குது. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் அ வெரி சிம்பிள் வேர்ட். நமக்கு வந்து இந்த வேர்டு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் மீனிங் வந்து நமக்கு தெரிஞ்ச மீனிங் தான். அஃபபிள் அப்படின்னா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம வந்து அஃபபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஹீ இஸ் அஃபபிள் அண்ட் கேரிங் அப்படின்னா அவங்க ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாகவும் கேரிங்காகவும் இருக்கிற ஒரு பர்சன். அஃபர்டபுள், அஃபர்டபுள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப விலை குறைவாக இருக்கிறத நம்ம வந்து அஃபர்டபுள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நாட் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏதோ ஒரு பொருள் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், திஸ் நெக்லஸ் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா ரொம்ப விலை உயர்வானது அப்படின்னு அர்த்தம். அதே வந்து விலை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து அஃபர்டபுள் அப்படின்னு சொல்லலாம். வி ஆஃபர் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அட் அஃபர்டபுள் ப்ரைஸஸ். நாங்கள் வந்து ரொம்பவே குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை குறைந்த விலையில் நாங்கள் வந்து விற்பனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கி. ஏக்கி அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச வேர்டு தான். இப்போ ஹெட் ஏக், ஸ்டொமக் ஏக், ஐ ஹாவ் அ டெரிபிள் டூத் ஏக் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஹெட் ஏக் தலைவலி, வயிற்று வலி, இந்த மாதிரி சொல்லும்போது அந்த வலி அப்படிங்கிறதுக்கு ஏக் அப்படின்னு சொல்லுவோம். அட்ஜெக்டிவ் ஃபார்மில் வந்து ஏக்கி அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வலியாக உணரும் போது நம்ம வந்து அதை ஏக்கி அப்படின்னு சொல்லுவோம். முன்னாடி சொன்னது வந்து ஏக் அப்படின்னு சொல்லும்போது நவுன் ஃபார்மில் இருக்கும், பெயர் சொல்லாக இருந்திருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து அட்ஜெக்டிவ் ஃபார்மில் சொல்கிறோம். ஷீ ஃபீல்ஸ் டயர்ட் அண்ட் ஏக்கி அப்படின்னா அவள் ரொம்பவே டயர்டாகவும் ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் ஃபீல் பண்ணுறா அப்படின்றது இந்த சென்டென்ஸோட மீனிங்.